Hi guys, welcome back to channel. இது வந்து நம்ம ட்ரிப்ல வந்து டே 13 லடாக் ட்ரிப்ல. இப்போ வந்து டைம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. நான் 11 மணிக்கு கிளம்ப வேண்டியது. ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா நான் நேத்து வந்து ஒரு ஹோட்டல் காம்சில ஸ்டே பண்ண கம்மியா கொடுத்தாங்கல்ல. ஸ்டார்டிங் கம்மி பண்ணிட்டு ரெண்டாவது லாஸ்டா வந்துட்டு பில் பே பண்ணும்போது ஏகப்பட்ட அமௌண்ட் கேட்டு 8000 ரூபாய் பில் போட்டு கொடுங்கன்னாங்க. பெரிய ஒரு பஞ்சாயத்து பண்ணி சமஸ்தியான ஒரு தான் முடிச்சு எடுத்து இப்போ தான் வந்து கிளம்ப 2 மணிக்கு பே பண்ணல. நாங்கள் ஸ்டார்டிங் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேமெண்ட் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணி அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. சொல்லி வந்து ஸோ போகிற வழியில் அது கண்டிப்பாக பண்ணுறாங்க பிளேஸ் போடுறோம். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் பழைய வீடியோவில் வந்துட்டு இவங்களோட கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் கொடுக்கல. ரீசன் என்னென்னா அதான் இவங்க ரொம்ப சீட் பண்ணுறாங்க. சாஸ்லோட பக்கத்தில் இருக்குது, இது கிடையாது அந்த இது. ஸோ தயவு செஞ்சு யாரும் இங்கே வந்துடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா பேசுறது கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பேசிவிட்டு எல்லாம் முடிச்ச அப்புறமா லாஸ்ட்டு வந்து 8000 ரூபா நாங்கள் சும்மா இருக்கோம். ஃபுட்டுக்கு எங்கள் ஆக்சுவலாக வந்து காசு ஜாஸ்தி இங்கே காசாக ஃபுல்லாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பட் இவன் லாஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டே இவ்வளோ கேட்டுருக்கான் விட்ருன்னு. இன்னொன்று என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வந்து பொறுமையாக சரிடா நீ இவ்வளோ தூரம் போட்ட ஃபஸ்ட்டு சொன்ன பேமெண்ட்டு வேண்டாம், இப்போ நீ சொல்ல வேண்டாம், மிடில் ஒரு பேமெண்ட்டை கூட நான் கொடுத்துட்டு போகிறோம், எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னால் பேசுகிறது நிற்க மாட்டாங்க. அப்படி ஓடிட்டே இருப்பான். நில்லுடா நில்லு பேசப்படா ஓடிட்டே இருப்பான். லாஸ்ட்டு எல்லாருமா எடுத்து கேமரா ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் மிரட்டில் விட்ட பிறகு நின்று பேச ஆரம்பித்த பிறகு இன்னொருத்தர் பக்கத்து ஹோட்டல்காரர் சப்போர்ட் கூப்பிட்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல நீங்கள் வந்து கிளம்புங்க, நான் இதனால் பார்த்துக்கிறேன், உங்கள் பைக் நம்பரை ஃபோட்டோ பார்த்துக்கிறேன் அப்படின்றான். சரி ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன சும்மா வந்து ஓசியில் வந்து போயிட்டு ஒன்றும் செய்யலை. நாங்கள் என்ன யூஸ் பண்ணோமோ ஃபஸ்ட்டு என்ன பேசினோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தரோன்னா வாங்க மாட்டோம், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்றான். அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் எங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 2.5 hours ஃபுல் வேஸ்ட் எங்களுக்கு. அப்புறம் பேசி எடுத்து சண்டை பிடிச்சி திரும்ப வந்து பேசின அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வர்றவங்க முடிஞ்சால் வந்து ஸ்டார்டிங்கில் பேமெண்ட் நீங்கள் டீலிங் பேசும்போதே ஒரு வீடியோ எடுத்துருங்க, அது பெட்டர், நமக்கு ஒரு சேஃப்டி. இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இனிமேல் எங்கேயாச்சும் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் ஒரு ஹோட்டலில் வந்து இந்த பேமெண்ட் அப்படின்னு பண்ணுறோன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பேமெண்ட் லாஸ்ட்டு செட்டில்மெண்ட் முடிச்சு கிளம்பும்போது கரெக்டாக இருக்கும். என்ன மசீட் பண்ணுறாங்க. அப்புறம் காசால் வந்து ஃபுட் எல்லாமே செம்ம எக்ஸ்பென்சிவ். இந்த ஹோட்டலில் காமனாக வெளியே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு சிக்கன் கறி நம்ம வாங்கினோம்னா 400 ரூபா அந்த ரேஞ்ச் நினச்சி பாருங்கள். ஒரு டீ 30 ரூபா 40 ரூபா ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பென்சிவ் காசால். அதே பெட்ரோல் பங்க் நேற்று வந்து போட்டோம்ல வேர்ல்டு ஹையஸ்ட். ஸோ அங்கே தான் வந்து பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் இருந்துச்சு நேற்று, ஏன்னா ஜாஸ்தி 60 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் தூரத்தை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்காது. அதனால் வந்துட்டு பைக்கில் ஒரு 300 ருபீஸ் போட்டேன். அப்புறமா ஒரு கேன் எம்டியாக இருந்தால் அதில் ஒரு 400 ருபீஸ் 700 ருபீஸ் பெட்ரோல் போட்டேன் அப்படியே. ஏன்னா ரொம்ப லாங் பெட்ரோல் இல்லைன்னா தள்ள வண்டியாக விடல, அதுக்கு தான். இன்னொன்று சொல்லாமல் போட்டில்ல, சுமந்தோட பைக் ரெடி ஆகிடுச்சு. நேற்று வந்து ஷோரூமில் வந்து கொடுத்துட்டு நாளைக்கு வர சொல்லியிருந்தாங்களே. அப்புறமா வந்து சுமந்து அங்கேயே வெயிட் பண்ணி ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது ஆச்சரியம் போச்சு எனக்கு. ஏன்னா அஃபிஷியல் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்துட்டு ஒரு 6 மணி 7 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் அஃபிஷியல் தான். பட் இருந்தாலும் ஒரு ட்ராவலருக்காக வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. நைட்டே ஃபுல்லாக ஒர்க்கு முடிச்சு ஒரு 10 மணிக்கெலாம் வந்து பைக்கை வந்து கொடுத்துட்டாங்க. சீரியஸ்லி அது நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். என்ன தான் வந்து ராயல் என்ஃபீல்டு கழுவி ஊற்றுனாலுமே இப்படி ட்ராவல் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் வந்து லேட் நைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப இது. என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அவனது சிட்குள்ளே வச்சு பைக் வந்து ஸ்டாண்டு போடும்போது மறைஞ்சு விழுந்துருக்கு. அதில் வந்து தண்ணி ஆக்சுவலாக ஏர் ஃபில்டரில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு அப்புறம் ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகி அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஏர் இன்டேக் ஆகாமல் தான் பைக் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா டிஸ்க்கு பேட் சேஞ்ச் பண்ணணுன்னா அதுவும் வந்து மாற்றிருக்கான். ஸோ இத்தையும் இவ்வளோ பண்ணியுமே காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேபர் சார்ஜ்லாம் ரொம்ப போடவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்களோ. 200 300 அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து தேங்க்ஸ் டு ராயல் என்ஃபீல்டு. ஏன்னா இந்த டே வந்து இல்லை நாங்கள் சுத்த போயிருக்கோம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால். அதுக்காக பெரிய பாராட்டம் இல்லை, ஒரு சின்ன பாராட்டு. நான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கல்ல, குறிப்பாக ராயல் என்ஃபீல்டு அந்த பர்டிகுலர் லேபருக்காக நான் டைம் எடுத்து பண்ணார்ல. ஸோ அப்படி வந்து பைக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரிப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் பெரிய போராட்டத்தை ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோன்னா கீ மானஸ்ட்ரி. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் எங்கேதுக்கு ஆக்சுவலாக எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறோம் தெரிஞ்சிருக்கு எந்த பிளேஸ்ன்றது. காசா தான் ஆக்சுவலாக, காசா ஸ்பிட்டி வேலி அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தது. ஒன் டே ஃபுல்லாக அங்கே தான், அதாவது 2 days. 1 day நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி திரும்ப அடுத்த நாளுக்கு மார்னிங் தான் கிளம்புனது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீ மானஸ்ட்ரி ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது இதுலேருந்து, இந்த ஸ்பாட்லேருந்து 12 கிலோமீட்டர். கீ மானஸ்ட்ரி மீன்ஸ் ஜஸ்ட்டு அதான் நம்ம வழக்கமாக இங்கே எல்லாம் பார்க்குறோம்ல மானஸ்ட்ரி, அது மாதிரி தான். தென் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நேற்று சுமந்த் என்ஃபீல்டு ரெடி பண்ணிட்டு இருந்தால, அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்தவர் சொன்ன விஷயம் என்ன, என்னடா பிடிச்சி போட்டுறீங்க, பைக் வீட்டில் தாங்குமா, பெரிய வண்டியே போகுது அப்புறம் மாட்டி தாங்க. என்ன சொன்னால் ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரூட் வழியாக தானே மணாலி போகிறோம். இங்கேருந்து மணாலி போகிற ரூட் வந்து செம்ம சவுண்ட் ஃபோனில் போட்டு, இங்கேருந்து மணாலி போகிற ரூட் வந்துட்டு பிளாக்டு அப்படின்ட்டு. என்ன ரீசன்னா ஹெவி ரெயின் லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. நாங்கள் ஆக்சுவலாக நாளைக்கு அடுத்த நாள் தான் போகணும்.
எதுவும் பிளாக் எதுவும் இல்லாமல் இருந்தால் பெட்ரு. இன்னும் ஒன் டே டைம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ஓப்பன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா வேறு வழி கிடையாது, இந்த ரூட் தான் போய் அவனுக்கு ஓப்பன் பண்ணுற வெயிட் பண்ணோம். போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து கீ மானஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸ் போகுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்பிட்டி வேறு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனால உங்களுக்கு வர்றது வந்து கீ மானஸ்ட்ரி தான் வரும். அதுவும் அந்த ஸ்னோ இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பட் இப்போ வந்து அந்த ஸ்னோ இமேஜ் எல்லாம் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா வந்த சீசன் வேறு. பட் அந்த ஸ்னோ டைமில் அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு சூப்பராக. நான் வந்து ஆக்சுவலாக போஸ்ட் கார்டு சென்ட் பண்ணல ஊரில், நேற்றுக்கு அந்த ஹையஸ்ட் போஸ்டர் சென்ட் பண்ணல. ஸோ அந்த இது பார்க்கும்போது அதிலே வந்து அந்த போஸ்ட் கார்ட்லேயே நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீ மானஸ்ட்ரி ஃபோட்டோ வித் ஸ்னோவோட தான் போட்டிருப்பாங்க. செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக இந்த காடு மலையுமா பார்த்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விவசாய நிலத்தை பார்க்குற ஃபீலிங், க்ரீனரியா. ஏன்னா இப்போ ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஒரு ப்ரௌன் கலர் தான் பார்த்துட்ருக்கோம், அந்த க்ரீனரியே பார்க்க முடியல. இங்கே கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. டைம் வந்து 2:30 மணி மேலே ஆகிடுச்சு நினைக்கிறேன். இன்னுமே ஸ்னோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே லைட்டாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஸ்னோ இருக்குது. நேற்றெல்லாம் ஐயோயோ என்ன மழை. அந்த பழைய வீடியோ நான் பார்த்து பாருங்கடா, நாங்கள் பட்ட பாடு அந்த ஆஃப் ரோடிங்கு. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் பைக்கை வந்து காமிச்சு தரேன். நான் ஸ்டார்டிங் காமிக்க வச்சது நான் அந்த ஹோட்டல் பஞ்சாயத்தில் காமிக்க முடியல. அவ்வளோ சகதி, இவ்வளோ அந்த சகதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரேக்கில் அப்புறம் அந்த ஸ்டேயில் ஃபுல்லாக இப்போ காமிச்சு தரேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி மழை அந்த சகதி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறி கூட இல்லை, அந்த அளவு ட்ரையாக இருக்குது. நேற்று மழைலாம் பெருசாக பெய்யல, அந்த தூரல் வந்து காலையிலேருந்து நைட்டு வரை அப்படி பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று வந்து கொஞ்சம் டிலேவாக அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ரீசனாக தான் ஸ்டாப் ஆகிடும் பார்த்துட்டு இருந்தோம். வாய்ப்பே இல்லை. அப்புறம் பார்த்தேன், சரி நம்ம லோக்கலாக கிளம்பிடுவோன்ட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு நார்மல் டிஷர்ட்டை போட்டு அப்படியே கிளம்பிட்டேன், அவ்வளோதான். வெல்கம் டு கீ மானஸ்ட்ரி. ரீச் ஆகிட்டோம். பட் என்னென்னா மேலே வந்து வெஹிக்கிள் அலோடில் போட்டுருவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் ப்ரோக்ரஸ், வெஹிக்கிள் நாட் அலவுட். ஸோ கீழே இங்கே தான் வெஹிக்கிள் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துக்கிறேன். எஸ், ரொம்ப தூரம் மேலே நடந்து போகணுமோ? மேலே பைக் அலோடு இல்லை, நிப்பாட்டிக்கலாமா? நாக்கு தள்ள மூச்சு வாங்க. இப்போ தான் வந்து ஸ்டெப் மேலே ஏறி வந்தோம். பைக் ஆக்சுவலாக இங்கே வர வரலாம், ஏன்னு தெரியல, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிச்சிட்டாங்களா, அதனால தான் வரல. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டி ரிவர் நேராக வந்து இந்த வெளியே தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம கீ மானஸ்ட்ரி தெரியுது. ஸோ நம்ம வந்த ரூட் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, கீழே ரூட்டில். ஸோ அங்கேருந்து அப்படியே வளைஞ்சு மேலே வந்துடும். ஸோ மேலே வந்தாச்சு. இதுக்கு மேலே மோஸ்ட்லி கேமரா அலோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேமரா எடுக்க போகிறதும் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கே வந்துட்டு இங்கே என்னன்னு காமிக்கிறேன். நோட்டீஸ்லாம் வாங்கி போட்டுறாங்க, மாங்ஸோட மேட்டில் உட்காரக்கூடாது, அப்புறம் லிட்டர் ஸ்மோக் சம்திங் நிறைய போட்டுருங்க. அப்புறம் வந்து இது வந்து டீட்டெயில் எப்போ ஆரம்பிச்சது என்ன ஏதுன்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு நீங்களே ரீட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து வாட்டர் டீஃபல் பாயிண்ட் அப்படின்ட்டு எக்கோஸ்பியர்னு ஒன்று மென்ஷன் பண்ணிங்களா. ஸோ இந்த எக்கோஸ்பியர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஃப்ரம் டெல்லி. அவங்க வந்து அது வந்து இருக்குன்னா இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸுக்கு சின்ன ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு, அதாவது கீ செயின்ஸ் என்ன பொருளாக வாங்குறோம்ல, ஸோ அது வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம்னு ஐடியா கொடுக்குறதுக்காக டெல்லியில் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க தான் எக்கோஸ்பியர். ஸோ அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க. இங்கேலாம் இந்த ஏரியா இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்படி. ஸோ கீ மானஸ்ட்ரிலேருந்து கிளம்புறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து உள்ளே போனது, இதோட ஃபுல் வியூ நம்ம வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணலாம். பின்னாடி காமிச்சிட பாருங்களேன். ஸோ அங்கே வந்து குட்டி குட்டியாக மக்கள் இருக்காங்களா, இப்படியே நடந்து இங்கே மேலே வரும் நம்ம போனோம்னா அங்கேருந்து கேப்சர் பண்ணலாம். பட் கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நான் ஆல்ரெடி ரேடாக இருக்கா. ஸோ சுமந்த் வந்து மேலே போகிறேன்ட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, போயிட்டு வரட்டும், நம்ம வந்து கீழே வெயிட் பண்ணலாம். கீ மானஸ்ட்ரியோட
ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதை வந்து கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து எடுத்து வந்து நம்ம சுமந்து முன்னாடி போயிட்டுருக்கான். கொஞ்சம் மேலே நடந்து போயிட்டு ஒரு வியூ நல்லாயிருக்கும் அந்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு. அந்த கீமாஸ் டிவி பாயிண்ட் அங்கே பார்க்கணும். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக போகல. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இதில் ஒரு காமெடி என்னென்னா, நேற்றைக்கு வந்து மூச்சுனா எப்பவும் இருக்காது. எபிசோட் ஒரு சம்டைம்ஸில் வந்து லைட்டாக வந்து மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்புறம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். சரி நம்ம பாடி தான் வீக் ஆகிடுச்சா ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சொன்னால் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் தேய்ச்சாப்பா நமக்கு மட்டும் இல்லை, அப்போ எல்லாருக்குமே இருக்குது, அது வந்து நம்ம ப்ராப்ளம் இல்லை, நம்ம இருக்கிற இடத்தோட ப்ராப்ளம் அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸே மேலே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் பேசும்போது மூச்சாங்க பார்த்தீங்களா, அது மூச்சாங்க மாதிரி இருந்தால் சரி எதுக்கு நீ மேலே ஏறிட்டு அப்படின்னு தான் நான் போகல. ஸோ அவங்க போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தான். அந்த ஷாட்ஸ் தான் ஆட் பண்ணி காமிச்சது. ஸோ இனி அடுத்து எங்கே போகிறோன்னா, இன்னொரு வில்லேஜ் கிபர்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அடுத்து அங்கே போகிறோம். நல்லா பசிக்குது. ஹோட்டல்லேருந்து இது வரைக்கும் சாப்பிட்டோம்னா இங்கே உள்ள சாப்பாடெல்லாம் செட்டே ஆகலை. ஆலு பரோட்டான்னு ஒன்று கொடுக்குறானுங்க. பரோட்டா மாதிரி இருக்காது ஆக்சுவலாக. அது பார்க்குறதுக்கு கோதுமை தோசை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இன்னொன்று என்னென்னா, குழம்பே கொடுக்க மாட்டானுங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா ஊறுகாய். எங்கே ரீசெண்டாக ஒரு 4 நாளாக பார்த்துட்ருக்கேன், என்ன சாப்பாடு வாங்கினாலும் ஊறுகாய் தரானுங்க சம்மந்தமே இல்லாமல். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 1.5-2 சாப்பிட்டேன். அதுவே ஏதோ பசிக்காக சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் சாப்பிட்டது. ஸோ இது அடுத்து போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிடணும். அங்கேயும் இதே கரமாக தான் இருக்கும், பார்ப்போம். என்னாச்சு? ஜஸ்ட் கீழே விழுந்துச்சா? அவ்வளோதானா? டக்குன்னு ஹார்ன் அடிக்கவும் பயந்துட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னு கயரை வந்து கேன் கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். இவன் வண்டியோட பெரிய தலைவலியாக இருக்குது. ரெடி பண்ணுறான் ரிப்பேர் ஆகுது. அதான் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு இருக்கா பாருங்க. அந்த நிற்கிறா பாருங்க ஸ்டார்ட் ஆகும். பேசாமல் இங்கே பார்சல் அனுப்பிடுவோம், பின்னாடி பிள்ளைய நான் வச்சு விட்டு போயிடலாம். காலில் தான் ரெடி பண்ணால் மறுபடியும் அந்த ஸ்டார்ட் ஆகும் இருக்கு. ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ சிலது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ, இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு க்ரீனரி வித்து வந்து அந்த ப்ரௌனிஷ் மிக்ஸ்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கரெக்டாக கட் பண்ணி எடுத்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படி. ஸோ நம்ம ரீச் ஆக போகிற வில்லேஜ் வந்து கிபர் வில்லேஜ் சொன்னால இங்கேருந்தே தெரியும் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் தெரியுதுல்ல கொஞ்சம் வீடு, அதுதான் ஒரு வில்லேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா காசா தான் மெயின் சிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஹில் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி வில்லேஜ். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, Day 12 வீடியோவில் பார்க்கணும்னு செக் பண்ணி பாருங்கள். வேர்ல்ட்ஸ் லாஸ்ட் வில்லேஜ் நினைக்கிறேன். ஆமாம், அது கூட பார்த்துருந்தோம். இது ஒரு வில்லேஜ். பிரிட்ஜை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஹைட்டில் இப்படி பிரிட்ஜா? ஐயோயோ, சிச்சம் பிரிட்ஜ் பா, செம. கியூ டேபிள் போர்டு இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து 2 days பேக் போயிருந்தோம். இப்போ செக் பண்ணி பாருங்கள் வீடியோவில். ஸோ இதுதான் சிச்சம் பிரிட்ஜ். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில. மெட்டல் வித் ஹேங்கிங் பண்ணுறாங்க, ரோப் போட்டு ஹேங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் ரூட்டு மாறிட்டோம். இது வந்து சிச்சம் வில்லேஜ் அங்கேருந்து காமிச்சது. நம்ம வந்த வில்லேஜ்னா பேர் சொன்னேன், அது பார்த்துட்டேன். அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கில் தெரியுதுல்ல, ஸோ அங்கே இருக்குது. அது இல்லாமல் அந்த வில்லேஜ் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகிற ரூட்டு கூட வந்து அந்த ரூட்டில் தான் போகணும். தேவையில்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டோம். ஓகே, ரிட்டர்ன் போகலாம். ஹெல்மெட்டில் ஓப்பனில் விட்டால் சில்லுன்னு காத்தறியுது. டெம்பரேச்சர் வந்து ரெண்டா
10 டிகிரி நினைக்கிறேன். அதுக்கே வந்து சில்லு இருக்குது. க்ளோஸ் பண்ணி வச்சா வந்து லைட்டாக வந்து மூச்சடைகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் விளாகி மரம் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு மற்றபடி ஓப்பனில் வச்சுருந்தேன். பட் இப்போ சில்லுன்ற ரன்னில் காற்றடிக்கும் போது அது ரொம்ப இதாக இருக்குது. இப்போ எங்கே போகிறோன்னா பாத்தல் அந்த வில்லேஜ், அங்கே தான் வில்லேஜில் சாரி ஒரு பிளேஸ் இது, அங்கே தான் போகிறோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் அங்கே தான். ஸோ அரௌண்டாக 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். மிடில் வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா பார்ப்போம். எல்லாம் டெய்லி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி போவோம், ஏதாச்சும் இருக்குதப்பா ஏதாவது நடந்துட்டு தான் இருக்குது. டெய்லியுமே அப்படி தான், ஒவ்வொரு நாளும் புது புது அனுப்புவோம். ஸோ இன்றைக்கி என்ன நமக்காக வெயிட் பண்ணுறது தெரில, பார்ப்போம். ஆர்கே பாருங்கள், தலைவர் மாஸ் பண்ணுறாரு. ரோட்டில் ஓட்ட சொன்னால் அவர் சிவி செட் வச்சு காட்டில் மேட்டில் ஓடிட்டுருக்காரு. ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நிறைய மெசேஜ் பண்ணுவாங்களா, எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். நேற்று நைட் வந்து ஆக்சுவலாக ஒரு மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு ஆடியோ மெசேஜ், அதாவது ஒரு சின்ன குழந்தை, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பாப்பா வந்துட்டு உங்கள் வீடியோ டெய்லி பார்ப்பாங்க, டெய்லி டைமிங் ஆனோன்னா வீடியோ வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து வீடியோ போடலை, நெட்வொர்க் இஷ்யூனால வந்து வீடியோ போடல. மின்னாய்ஸ் இருக்குது நினைக்கிறேன். ஆடியோ மெசேஜ் இருந்தாங்க, அங்கிள் ஏன் அங்கிள் இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. எனக்கு கேட்டதுமே அப்படி ஒரு சந்தோஷம். ஐயோ, சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் கவுண்டெல்லாம் விட அந்த சின்ன குழந்தை வாய்ஸில் கேட்கும்போது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. அவங்க வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க, பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தேங்க்யூ. போகிற ரூட்டு பார்க்குறீங்களா, இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது பாருங்க. ரோடே தெரியாது ஆக்சுவலாக, ஏன்னா ரொம்ப குட்டி ரோடு. அப்புறமா வந்து நார்மல் மண் ரோடு இருக்கிறதுனால மலை மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு, ரோடே தெரியாது. இப்படியே ரூட் இருக்குது ஆக்சுவலாக. வியூ செம்மையாக இருந்துச்சா, அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் கிளியராக பாருங்களேன், கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி லேயரில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனரி, அதுக்கு மேலே ப்ரௌனு, அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்னோ ஒயிட். இது வந்து பார்த்தா ஃபுல்லாக இருந்தது. அந்த ஸ்னோ உருகி வரும்போது மேபி இல்லை மழை டைம்லலாம் கரைஞ்சி போன மாதிரியே பார்த்தா ஃபுல்லாக வந்து ஸ்டெப்பாக இறங்கி இருக்குது. அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த இது எப்படி ஸ்டெப் இருக்குது, இது இருக்குன்றது. ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சா பார்த்தோன்னே அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கீழே ஸ்பிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ப்ராடாக இருக்குது. பட் வந்து தண்ணி வந்து சில பாத்தில் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து மேப் இல்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாது. என்ன விஷயம்னா ஒரே ரோடு தான், ஏதாச்சும் ஊர் வரும்போது மட்டும்தான் டைவர்ஷன் இருக்கும். அதுவும் அதில் யாராவது கண்டிப்பாக ஒரு நிற்பாங்களா, கேட்டால் முடிஞ்சிடுச்சு. மற்றபடி மேப்பில்லாம் பயப்பட தேவையில்ல, அப்படியே போயிடலாம். இந்த ரோடு எங்கே போய் முடியுதோ அதான் டெஸ்டினேஷனாக இருக்கும். பா சான்ஸே இல்லை வியூ. ஓய், இங்கே சூப்பராக இருக்கு போகிறேன் தனியாக ஒன்று. அது மட்டும் கரைஞ்சி போயிட்டு அது மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எவ்வளோ தான் டாப்லேருந்து ரிவரை பார்த்துட்டு இருக்குது. ரிவருக்குள்ளே இறக்குறது வழி இருக்கு, இறக்கிடுவோம். ரிவர் பக்கத்துலேயே பைக்கை பார்க் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஏய், விழுந்துட்டா சுமந்து. ஆற்றுக்குள்ளே வந்து அவன் வந்து மறைச்சு போட்டு கிடக்கலாம். ஐயோ கடவுளே. ஒரே வழியாக போயிட்டு தானே மறைச்சு போட்டான். ஏறி உட்காந்து வா, ஏறி உட்காந்து வா. வியூ பாருங்களேன், எப்படி ஒரு வியூவு. நம்ம பைக்கு பா சான்ஸே இல்லை.
பைக் டசன் மேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது பாருங்க சிபி செட்டில் எவ்வளோ இதாக வந்து ஃப்ரெண்ட்லேயே போயிருக்காருன்னு. ஸ்பிட்டி ரிவர்லேருந்து கிளம்பியாச்சு. ஏறிடா விழுந்துடாதா. ஏறி 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 ஏறிடு. அப்பா இதில் இவ்வளோ அனிமல்ஸ் போட்டுருக்காங்க, ஒன்னோட பார்க்கலண்ணா. தேங்க்ஸ் கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸ்பிட்டி வைல்ட் வேலி டிவிஷன். நான் இங்கே 2 ரோடு போகுது, மேலே போகணுமா கீழே போகணுமா கன்ஃபியூஷன். கியாட்டோ 2 கிலோமீட்டர் இந்த போர்டு போட்டுருக்க. லோசார் ஷிஷாம் காசா. விண்டாய்ஸ் இருக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா செம்ம காற்றடிக்குது. எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் காற்று வந்து அப்படி அடிக்கிறது ஃபீல் ஆகுது. இன்னொன்று, இந்த ஊரில் இப்படி ஒரு ரோடாக பார்த்து ஆச்சரியம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்த ஒரு 4-5 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடை கண்ணில் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்ததுமே பாருங்களேன், அந்த ஹில்ஸில் அந்த ரோடு மட்டும்தான் அப்படியே ஜம்முன்னு போகும். அப்படியே பறந்துடலாம். பேக்ரவுண்டில் சாங்ஸ் போடலான்னா மொபைல் நெட் இல்லை. கேட்டோ அப்படின்ற ஒரு வில்லேஜில் என்டர் ஆகிட்டோம். ஸோ இங்கேயாச்சும் சோறு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் வாய்ப்பு இல்லை தான், சின்ன வில்லேஜு. ஹோட்டல் ஸ்டே கடை ஏதாச்சும் இருந்தால் கூட போதும். பார்த்தீங்களா இந்த ஊரில் பஸ்ஸெல்லாம் ஓடுது. டேபிள் மட்டும் இருக்குது, ஆனால் கடை இல்லையே. லாட்ஜ் பூட்டி இருக்கு. அடே ஒரு கடையை கண்ணில் காட்டுக்கடா, பசிக்குதுடா, குறை பசி இருக்குதே. அந்த ஊரில் இங்கே சாப்பாடு இல்லையா, அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் கர்நாடகா வெஹிக்கிள் ஒரு ஹிமாலயன் வந்துச்சா, அப்படியே ஸ்டாப் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் வந்து ஒரு ஊர் இருக்கான், அங்கே சாப்பாடு கிடைக்குனாரு. ஆக்சுவலாக அவர் அங்கேருந்து இங்கே போயிட்டுருக்காரு, ஆப்போசிட்டாக போயிட்டுருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துல அடுத்த பிளானில் இருக்குல்ல, அங்கே வந்து தண்ணி வந்து கரெக்டாக நம்ம பைக்கோட பாதி ஹைட்டு அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அதாவது ஹெவி ரைட் அவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்ட்டு இப்போவே கிளப்பி விட்டார். அவர் சொன்னார், இத்தனை பேர் இருக்கீங்க தைரியம் போங்க, நான் ஒருத்தனே சோலா வந்துட்டேன் அப்படின்னாரா. சரி கான்ஃபிடென்ட் தான், நம்மளும் பார்த்துலாம். போய் மழை வர்றது பிரச்சனை இல்லை, இந்த தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா கசகசன்னு ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ஊரை பார்த்துட்டோம். இங்கேயாச்சும் சோறு இருக்க மாதிரி தெரியலையே. காலையில் ஒரு சுரல ஒரு முக்கியமான சாப்பாடு சாப்பிட்டது. தண்ணி இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. மணி 7 மணி ஆகுது. டேய் கடையை பார்க்குற முக்கியம் இல்லை, சாப்பிட்டுதான் இருக்க. கேடு வச்சுட்டு கேடு. ஃபைனலாக வந்து சாப்பாடு ஒரு ஊருக்கு வந்துட்டோம். அந்த ஊர் பார்த்திங்கன்னா லோசர் நேம். என்ன ஆர்டர் பண்ணால் மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேலை நீ வர வழியில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஷாப்ஸ் இருக்காது, ஹோட்டல்ஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க. ஏன்னா நாங்கள் மத்தியானம் சாப்பாடு ஈவினிங் 7 மணி தான் சாப்பிட போகிறோம். ஓகே, நூடுல்ஸ் சாப்பிடுவோம். ஸோ இங்கே சாப்பிட்டோம்னா லோசார் அந்த பிளேஸ்லேயே வந்துட்டு ரூம் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பிளேஸுக்கு. பட் என்னென்னா போகிற உள்ள ரிவர் கிராசிங் லைட்டாக இருக்கும். அப்புறமா வந்து குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு போகலாம். இன்னும் நாங்கள் வந்து ரூம் ஸ்டே வந்து அவ்வளோவா இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி அப்போ இங்கேயே வந்து சீப்பாக எடுத்துலான்ட்டு தெரியுதா, கொஞ்சம் மீடியமான ஒரு ரூம் தான். பட் ஆனால் இதுக்கு வந்து காஸ்ட் வந்து அரௌண்டாக 300 rupees, ஒரு ஆளுக்கு 300 rupees ஆயிடுச்சு. பட் இங்கேயுமே வந்துட்டு ஒரு 50 rupees பக்கத்தில் ரூம் இருந்துச்சு. பட் என்னென்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. இது கொஞ்சம் பைக் சேஃபாக நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபா ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ என் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணலாம். இரா ஹெல்மெட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.